பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, தானியேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். இந்த நாளில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ஆமேன். இது எப்படின்னா, புடமிடப்பட்டவர்கள்னு யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களாகி நம்மை பார்த்து. இன்னைக்கு நம்மளை பார்த்து தாங்க அநேகர் ஏளனம் பண்றாங்க. நீ ஜெபிக்கிற, நீ வீட்டை கவனிக்கிறது இல்ல, உன் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு அநேக உபத்திரவம். அதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது, புடமிடப்பட்டவர்கள். இந்த உபத்திரவங்கள் நம்மளுக்கு வரும்போதுதான் நம்ம புடமிடப்பட்டு வெண்மையாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. வெண்மையாக்கப்படுவோம், பரிசுத்தமாக்கப்படுவோம். இந்த புடமிடுதல் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம்னு வேதம் சொல்லுகிறது. அதனால எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் தேவனை மறுதலிக்காமல் அவரை பின்பற்றி நடக்க நம்ம முற்படுவோம். தேவன் நம்மை அவரோடு கூட கூட்டி சேர்ப்பார். ஆமென்.